ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ் ஆஃப் சேதுராம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பேக் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம். ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ் ஆஃப் சேதுராம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு 2 months பேக் தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அதனால் அப்போ பார்க்க முடியல, பட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துருந்தது. இது ஒரு கன்னட மூவி. இப்போ ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜ் இந்த படத்தை டப் பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ராகவேந்திரா, பிரதீப் அஞ்சே இவங்கெல்லாம் இந்த படத்தில் வந்து மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேவி பிரசாத் ஷெட்டி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் ஓடிடியில் தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அமேசான் பிரைமில் தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து அவருக்கு வந்து இப்போ ஒரு புது கேஸ் ஒன்று வருது. லைக் எப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கேஸு, ஒரு கொலை கேஸ் ஒன்று வருது அவருக்கு. அந்த கேஸ் அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்தராக அந்த ஊருக்குள்ளே பேக் டு பேக் ஒரு 2-3 கொலைகள் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து ஒரு சில பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ் அவர் எடுக்கும் போது அவருக்கு அதுக்கு ஒரு லீடு கிடைச்சி ஒரு விக்டிம் அவர் பிடிக்கிறாரு. ஸோ பிடிக்கும் போது தான் அவருக்கு தெரிய வருது, இந்த விக்டிமை வச்சு இன்னொரு லீடு ஒன்று போகுது. ஃபைனலாக அந்த கில்லர் யார் அப்படின்றது. அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த படத்தோட கதை. நமக்கு வந்து இதுதான் கதை, இதோட படம் முடியுது, லைக் முடியுதுன்னு இல்லை, லைக் அந்த கேரக்டர் வச்சு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுதான் யூஸ்வல் கான்செப்டாக இருக்கும். பட் அங்கேருந்து இன்னொரு லீடு எடுத்து பிடிச்சிட்டு போய் வேற ஒரு கில்லரை அவர் கண்டுபிடிப்பாரு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த அந்த படத்தோட அந்த ஒரு ஸ்டோரி லைனே. மெயினாக அதில் வந்து விஜய் ராகவேந்திரா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா அந்த படத்தில் அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு போலீஸாக செட்டில்டான ஒரு கேரக்டர், நல்லா பல்காகவும் இருக்காரு. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணுறாரு. அந்த அவரோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பிரமாதமாக நடிச்சிருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுமாதிரி பிரதீப் அஞ்சே அவர் இந்த படத்தில் டாக்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது. அதேமாதிரி உஷா பந்தந்திரி அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அக்கா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது இந்த படத்தில். அதேமாதிரி வந்து ராஜேஷ் கேலங்கி அவர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் வருது, பட் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதேமாதிரி கோபாலகிருஷ்ணா தேஷ்பாண்டே அவர் இந்த படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு லைக் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி வராரு. ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். ஒரு கேரக்டரை அவங்க பெருசாக எலாபரேட் பண்ணலாம், அந்த கதை ஏன் அவர் அந்த கேரக்டர் அப்படி பண்ணுறாருன்றதை அவங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க. பட் சில பேருக்கு அது புரியும், அந்த கேரக்டர் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா படத்தை. பட் ஏதோ ஒரு சீன் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த கேரக்டர் பற்றி உங்களால் ஃபுல்ஸாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அவர் வந்து கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தார். மெயினாக நவனீத் ஷாமோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏம்நாத் ஆச்சாரோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. லைக் அவரோட அந்த டிஏ ஒர்க்காக இருக்கட்டும், அவரோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அவரோட சினிமாட்டோகிராஃபி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த படத்தில். அதேமாதிரி வந்து ஷஷன் நாராயணோட லைக் அவரோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா நீட்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு படத்தை எங்கேஜிங்காக டுவர்ட்ஸ் அந்த ஒரு எண்டு வே கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அவரோட கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக தேவி பிரசாத் ஷெட்டி அவரோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாரு. ஆடியன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா எங்கேஜிங்காக உட்கார வச்சு, ஸோ இதுதான் செகண்ட் ஹாஃப் போவோம் அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சு செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி கொண்டு போயிட்டு டுவர்ட்ஸ் அந்த ஒரு எண்டை முடிச்சாரு. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. லைக் அவரோட ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆடியன்ஸை முடிஞ்சவங்க நல்லா எங்கேஜிங்காக உட்கார வச்சார். அதுதான் அந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த படம் சும்மா சிம்பிளாக பார்த்தேன். லைக் எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க, அவ்வளோ பேர் ப்ரைஸ் போஸ்ட் போடுறாங்க. அந்த படத்தை நான் அப்பயே பார்த்துருக்க வேண்டியது. பட் நம்ம ஆஸ் அ ரிவ்யூவராக நானே கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் வச்சு தான் அந்த படம் நான் பார்க்குறேன். பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த படத்தில். டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கல படம். ஈவன் படம் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் 10th and 15th மினிட்லேருந்து டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 1 hour 40 minutes வரைக்கும் ஆடியன்ஸ் அவ்வளோ எங்கேஜிங்காக உட்கார வச்சாரு. அவரோட ரைட்டிங் அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு பெரிய டேரக்டராக வருவார் தேவி பிரசாத் ஷெட்டி. ஸோ மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ எங்கேயுமே நமக்கு படம் வந்து போர் அடிக்காத அளவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். காமன் ஆடியன்ஸாக பண்ண கூட நீங்கள் ஒரு 1 time பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரத்தம் வெற்றி தெரிக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது. அதர்வைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். எங்கேயுமே பெருசாக போர் அடிக்காது அந்த படம். அதுவும் ஓடிடியில் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் உட்காந்து நல்லா பார்க்க முடியும் வீட்டில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.